everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 மும்பை இந்தியன் ஸ்குவாட் அண்ட் ஆக்ஷன் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்குவாட் படிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நமந்தர், ட்ரெண்ட் போல்ட், தீபக் ஷெஹர், வில் ஜாக்ஸ், அல்லாஹ் கசன்ஃபர், மிச்சல் சாண்ட்னர், ரயன் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், ரீஸ் டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ், ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர், கரண் சர்மா, விக்னேஷ் புத்தூர், பெவான் ஜேக்கப்ஸ், சத்யநாராயண ராஜு, ராஜ் பாவா, அஸ்வினி குமார், அர்ஜுன் டெண்டுல்கர் அண்ட் கிருஷ்ணன் ஸ்ரீஜித் விக்கெட் கீப்பர். ஸோ இதுதான் மும்பை இந்தியன் ஸ்குவாட். ஸோ 25 ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா 23 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் 1 ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்து ரிட்டன்ஷன். ஏன்னா போன சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட் ட்ராக்கில் விளையாண்டாங்க. ஸோ ரன் ஃபீஸ்ட் தான் நிறைய இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்த பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதல் இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 18 கோடிக்கு ஒர்த் ரிட்டன்ஷன். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா 16.35 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சீசனில் அவர் தான் கேப்டன்சி கண்டினியூ பண்ண போகிறார் அப்படின்றது ஓரளவு முடிவாக தெரியுது. போன சீசன் கேப்டன்சி அவ்வளோ பெஸ்ட்டாக. ஸோ இந்த சீசனில் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் சூரியகுமார் யாதவ் இவரும் பார்த்திங்கன்னா 16.35 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. T20 ஐஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எஃபெக்டிவ் பேட்டர். ஸோ இந்த சீசனில் அவர் கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஹர்திக் பாண்டியாவும் இதே ப்ரைஸ்க்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த முறை சூரியகுமார் யாதவ் வெறும் பேட்டராக தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ரோஹித் சர்மா 16.30 கோடி, முன்னாள் கேப்டன், ஓப்பனிங் பேட்டர், தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அண்ட் ஃபீல்டிங்லையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சீசன் ஃபைனல் சீசனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த முறை ஹர்திக் பாண்டியா தான் பண்ண போகிறாரு அப்படின்னு ரிட்டன்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அண்டு 5th ரிட்டன்ஷன் பார்த்திங்கன்னா திலக் வர்மா 8 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ ரீசெண்ட்லி அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். சவுத் ஆஃப்ரிக்காவில் பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்டிஎம் பார்த்திங்கன்னா நமந்தர் 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ் 5.25 கோடிக்கு ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் பவுலர், டாப் ஆர்டர் பேட்டர். ஸோ போன சீசன் லிமிட்டாக தான் இவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த முறை நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிஎம் பண்ண காரணத்தினால. ஸோ பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்கன்னா பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 12 கோடிக்கு ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல பிக். புது பாலில் பார்த்திங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் எப்போதுமே ஃபஸ்ட் ஓவர்லேயே மோஸ்ட்லி விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பார், குறிப்பாக T20 ஐஸில். பட் அந்த ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் கிடைக்கல அப்படின்னா இவர் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றத. அண்ட் தீபக் ஷெஹர் பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 9.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 சீசன் இன்ஜுரி காரணமாக சிஎஸ்கேக்கு சரியாக விளையாடலை. ஸோ இன்ஜுரியிலேருந்து ஃபிட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவ் பாலர். மும்பை இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மும்பை கிரவுண்டில் நல்லா விளையாடிருக்கார் வான்கடையில். பட் இந்த சீசனில் வான்கடையில் மும்பைக்காக எப்படி விளையாட போகிறார் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் வில் ஜாக்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர், ஆஃப் ஸ்பின் பாலர், பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 5.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆர்சிபி எப்படி இவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ்க்கு இவர் ஒரு நல்ல பிக்கு ஆப்ஷனில். அண்ட் அல்லாஹ் கசன்ஃபர் ஆஃப் ஸ்பின் பவுலர், பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம் 4.80 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் இவருடைய பவுலிங் பெருசாக பார்த்ததில்ல. ஸோ பார்க்கலாம். மிச்சல் சாண்ட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர், பேஸ் ப்ரைஸ் 2 கோடிக்கே எடுத்திருக்காங்க. ஜடேஜா நிரந்தரமாக சிஎஸ்கேயில் இடம் பிடிச்சிட்டதுனால சிஎஸ்கேயில் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் இவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தது நல்ல விஷயம் தான். பட் என்னென்னா வான்கடையிலையும் இவருடைய ஸ்பின் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரில. ஜடேஜா பார்த்திங்கன்னா டேன் இல்லாத சமயத்தில் கூட வான்கடையில் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ சாண்ட்னர் பார்த்திங்கன்னா ஸ்டம் டு ஸ்டம் லைனில் போட்டு விக்கெட் கிடைக்குதோ இல்லையோ எக்கனாமிக்கலாக பவுலிங் போடுவார். அதர் எண்டில் அதன் காரணமாக விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி வான்கடையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது டவுட்னு எனக்கு தோணுது. அண்ட் ரயன் ரிக்கல்டன் டாப் ஆர்டர் பேட்டர், விக்கெட் கீப்பர், பேஸ் ப்ரைஸ் 1 கோடிக்கே எடுத்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அரவுண்ட் த வேர்ல்டு T20 லீக்ஸில் கரண்ட்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒர்த்து பிக்கு. அண்ட் ரீஸ் டாப்லி
75 லட்சம் பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர். லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் 2023 இந்தியாவில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு ஓடிஐ ஃபார்மேட்டில். அண்ட் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் வேறு. ஸோ அந்த அடிப்படையில் திருப்பியும் இந்தியாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பேசர், பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம். டீசன்ட் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர், 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ், 65 லட்சத்துக்கு எடுத்துக்காங்க. போன சீசன் ஜிடிக்கு இவர் ஆட வேண்டியது, ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக ஆடலை. ஸோ எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இவர் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கரண் சர்மா முன்னாள் சிஎஸ்கே வீரர், 37 வயசு ஆகுது, பேஸ் ப்ரைஸ் 50 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. லெக் ஸ்பின்னர். ஸோ இவரை ரெகுலராக யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க, இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபார்மில் எப்படி இருக்கார், ஃபிட்டாக இருக்காரான்னு பார்க்கணும். அண்ட் விக்னேஷ் புத்தூர் ஸ்பின் பவுலர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம். பெவான் ஜேக்கப் நியூசிலாந்து அன்கேப்டு பிளேயர், பேட்டர், 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்துருக்காங்க. சத்யநாராயண ராஜு மீடியம் பேசர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. ராஜ்பாவா ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. அஸ்வினி குமார் பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க, மீடியம் பேசர், லெஃப்ட் ஆர்ம் பேசர். அர்ஜுன் டெண்டுல்கர் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஆல்ரவுண்டர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம். கடந்த சீசன் இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. அண்ட் கிருஷ்ணன் ஸ்ரீஜித் விக்கெட் கீப்பர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்குவாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாதி ஸ்குவாட் பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன்ஸ்லேயே முடிவு ஆகிருச்சு. அண்டு பவுலிங் காம்பினேஷன்ஸும் நல்லா எடுத்துருக்காங்க. போல்ட்டு, தீபக் சேஹர், ஸோ சாண்ட்னர், டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் செட் ஆகிருக்கு. பட் புதுசாக வந்திருக்கிற பிளேயர்ஸ் முதல் சீசன்லேயே டைட்டில் வின் பண்ணி கொடுப்பாங்களா, தீபக் சாகருடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது, அண்டு 2 மாதம் சீசன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ சில சீனியர் பிளேயர்ஸும் 37 வயது கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் டைட்டில் திருப்பியும் அடிப்பாங்களா அப்படின்றது முடிவாக போகுது. பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.